பெங்களூரு சிறையில் இருந்தபடி இன்ஸ்டாகிராம் மூலமாக பிரபல ரவுடியின் வழிகாட்டுதலின் பேரில் மதுரையில் மெத்தபட்டமைன் மற்றும் கஞ்சா விற்பனை செய்ய வந்த 4 இளைஞர்கள் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். சிறைக்குள் பூத்த நட்பு குற்றவாளிகளை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியது எப்படி? மதுரைக்கு பேருந்து மூலம் கஞ்சா கடத்துவதாக மாநகர மதுவிலக்கு அமலாக்கத்துறை பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. உஷாரான மதுவிலக்கு போலீசார் விளாங்குடி பாத்திமா கல்லூரி பேருந்து நிறுத்தத்தில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கோயம்புத்தூரில் இருந்து மதுரை வந்த பேருந்தில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் காணப்பட்ட 4 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். பிடிபட்டவர்கள் காரைக்குடியைச் சேர்ந்த அண்ணாமலை, மேல அண்ணாத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ராமர், லட்சுமணன் மற்றும் ஆணையூர் பகுதியைச் சேர்ந்த சூரிய பிரகாஷ் என்பது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 3 பைகள் கைப்பற்றப்பட்டன. அதில் கஞ்சா மற்றும் 2 சிறிய பாட்டில்களில் மெத்தபட்டமைன் போதைப்பொருள் இருந்தது கண்டு அதிர்ந்து போயினர். திடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. முதுகலை பட்டதாரிகளான 4 பேரும் இன்ஸ்டாகிராம் மூலம் நண்பர்களாகி உள்ளனர். வழக்கு ஒன்றில் இவர்கள் 4 பேரும் கோவை சிறையில் இருந்தனர். அப்போது அவர்களுக்கு மதுரை கரிமேடு பகுதியைச் சேர்ந்த நவீன் நாகராஜ் என்பவர் அறிமுகமாகி உள்ளார். அவர் மூலம் பெங்களூர் தினேஷ், பூனையன் ஹரி, காக்காமுட்டை கார்த்திக் ஆகியோரது அறிமுகம் கிடைத்துள்ளது. குற்றவாளிகள் அனைவரும் சிறைக்குள்ளேயே கூட்டணி அமைத்து எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய அத்தனை குற்றங்களுக்கும் அங்கேயே திட்டம் போட்டு இருக்கின்றனர். இவர்களில் நவீன் நாகராஜ் என்பவர் பெங்களூரு சிறைக்கு மாற்றப்பட்ட பிரபல ரவுடி வெள்ளைக்காளியின் கும்பலைச் சேர்ந்தவராவார். இவர்தான் இந்த கும்பலுக்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் சப்ளைக்கு மூளையாக இருந்து செயல்பட்டுள்ளார். பெங்களூரு சிறையில் இருந்தபடி ரவுடி வெள்ளைக்காளி வழிகாட்டி அவரது கூட்டாளி நவீன் நாகராஜ் அறிவுறுத்தலின் பேரில் சிறையில் இருந்து வெளியே வந்த 4 பேரும் சாதாரண பொதுமக்கள் பயணிக்கும் பேருந்துகளில் பயணித்து மதுரை, ராமேஸ்வரம், தேனி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்துள்ளனர். இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து இவர்கள் நடத்திய சேல்ஸ் வேட்டை வெளியே கசிய போலீசாரிடம் வசமாக சிக்கியிருக்கின்றனர். பிடிபட்டவர்களிடமிருந்து சிம் கார்டு இல்லாத 6 செல்போன்கள், ஒரு ஐபேட், 25 கிலோ கஞ்சா, 10 கிராம் மெத்தபட்டமைன் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பின்னர் 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கைதி ஒருவர் சிறையில் இருந்தபடியே ஆட்களை தயார் செய்து போதைப்பொருள் விற்பனை செய்து வந்த சம்பவம் போலீஸ் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.